1,30,000 சீட்டுக்கு இந்தியா முழுவதும் 25 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். அந்த ஒவ்வொரு மாணவனும் நீட் அகாடமிக்கு வருஷம் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் செலவு செய்யறான். இந்த முறை இந்த தேர்வு தாளை லீக் செஞ்சது யாரானா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற ஒரு நிறுவனம். அது யாருடைய நிறுவனம்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மத்திய சர்க்கார் நிறுவனம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 15 கோடி பேருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை கனவை இந்த ஒன்றிய அரசு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற தேர்வுனால நம்மளுடைய மாணவர்களுடைய மருத்துவ கனவை அழித்திருக்கிறது. காசுக்க துப்பில்லாத பசங்களா, சூத்திர பிள்ளைங்களா, நீங்க ஏண்டா மருத்துவராரியும் கேள்வி கேட்கணும். அதானே, வேற எதுவும் இல்லைல்ல. என் பிள்ளையும் 12வது பாஸ் ஆச்சு, உங்க வீட்டு பிள்ளையும் 12வது பாஸ் ஆச்சு. அது அப்புறம் நீட்டு மார்க்கெட்ல உங்க வீட்டு பிள்ளை மட்டும் டாக்டர் படிக்குது, எங்க வீட்டு பிள்ளை மட்டும் ஸ்விக்கியோ சொமாட்டோ ஓட்டுறா. அதிமுகவுடைய அமைச்சகம் இருந்த போது சட்டப்பேரவை தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது சட்டப்பேரவை தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். இந்த 2 தீர்மானத்துக்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் தேர்ந்தெடுத்த அரசுடைய தீர்மானத்தை எவனோ ஒரு ஒட்டுணி ஆளுநர் உட்கார்ந்துருக்கிறான். இந்திய அளவுல காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியோடைய மாணவர்களை தடி கொண்டு அடிக்கிறான், வெள்ளச்சில வீசுறான், சட்டையை கிழிக்கிறான், ரத்த வரவழைக்குது. ஏன் ஒன்றிய அமைச்சகத்தில், ஏன் தேசிய கட்சியான காங்கிரஸ் மாணவர் அணி போராட்டத்துக்கு வரல? அன்பானவர்களே, இங்கு நாங்கள் கூட்டமாக நிற்கிறோம். மதிமுக இருக்கிறாங்க, பிசிக இருக்காங்க, எஸ்டிபி இருக்காங்க, திவிக உட்பட இதர கட்சிகள் இயக்கங்கள் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவருமே நாங்கள் இன்றைய ஆட்சி செய்யக்கூடியவர்களை ஆதரிக்கிறவர்கள் கிடையாது. அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் ஆதரிக்கிறவர்களும் உண்டு, எதிர்க்கிறவர்களும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் கலைந்து இன்று ஒற்றுமையாக ஒரு கோரிக்கைக்காக நிற்கிறோம் என்றால், தமிழ்நாட்டில் தாவேக அணி வேண்டுமா, திமுக அணி வேண்டுமா, அதிமுக அணி வேண்டுமா என்பது கேள்வி இல்லை. இந்த ஜனநாயக அணிதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் தேவைப்படுகிறது. இந்த ஜனநாயக அணிதான் தேவைப்படுகிறது. இந்த அணிதான் தமிழ்நாட்டுக்கு எதிராக வரும் பாசிசத்தையும், தமிழகத்துக்கு எதிராக வரக்கூடிய மோடி சர்க்காரையும் எதிர்கொள்ளும். நாங்கள் தேர்தல் நேரத்தில் கட்சிகளும் நாங்கள் மாறி இருந்தாலும் தமிழர் வாழ்வுரிமை வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமை எந்த மாநிலத்திலும் இல்லை என்று முழங்க நாங்கள் திருள் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய இந்த போராட்டம் என்பது நீட்டுக்கு எதிராக தொடங்கப்பட்டது அல்ல. அது ஒரு மெட்டாபர். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு மெட்டாபர் சொல்றார். என்னடா கரப்பாம்பூச்சி மாதிரி இந்தியாவில வேலை இல்லாம இளைஞர்கள் இருக்கிறீங்களேன்னு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றார். அதற்கு எதிர்வினையாக இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய பெயரை காங்கிரஸ் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சாங்க. அதோடைய அடிப்படை என்னன்னா, நீட் எதிர்ப்பு கிடையாது. இந்தியாவில் படித்த, அது எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ஜினியரிங், ஏனைய ஐடிஐ, பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரிகள்ல படித்தவர்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த மத்திய சர்க்கார் குடுக்கலையே அப்படின்ற ஆரம்பிக்கப்பட்டதுதான் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியுடைய நீட்டுக்கான எதிர்ப்புக்கு தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. அப்ப மாணவர்கள், இளைஞர்கள் இந்த நாட்டுல நாங்க படிக்கிறோம். இந்த மாதிரி அர்பன் சிட்டில பாத்தீங்கன்னா அவன் ஸ்விக்கியோ சொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கான், செப்டோவோ ஓட்டிட்டு இருக்கான். நம்ம வீட்டுக்குள்ள மாணவர்கள் தான் இதை எதிர்த்து இந்தியாவில தொடங்கப்பட்டது. யாரை எதிர்த்து? மோடி சர்க்கார் இந்தியாவில் ஆட்சி வரும்போது சொன்னாங்க, நாங்கள் வருடத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறோம். இது 2 கோடி இளைஞர்களுக்கு. நீ கடந்த 14 வருஷம் இங்க இருக்கிற, 14 வருஷத்துல ஓராண்டுக்கு 2 கோடினா 25 கோடியிலிருந்து 28 கோடி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்தியாவில் வேலை கிடைத்திருக்கும். அதை தடுத்தது மோடி சர்க்கார் அரசு. இந்த கோபத்துல தாங்க நம்மளுடைய மாணவர்கள், இளைஞர்கள் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக தான் இந்த நீட்டு தொடர்பான ஊழலும் நீட்டு தொடர்பான முறைகேடு வரும்பொழுது இந்தியா முழுவதும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடைய சீட்டு 65,000 சீட்டு, அரசுடைமை சீட்டு என்பது 65,000, மொத்தம் 1,30,000 சீட்டுக்கு இந்தியா முழுவதும் அன்பானவர்களே 25 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள்.
1,30,000 சீட்டுக்கு இந்தியா முழுவதும் 25 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். அந்த ஒவ்வொரு மாணவனும் நீட் அகாடமிக்கு வருஷம் 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் செலவு செய்யறான். வருஷத்துக்கு 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் செலவு செய்யறான். அந்த 5 லட்சம் செலவு செய்து ஒரு தேர்வு வைக்கிறாங்க. 20 லட்சம் மாணவர்களும் தங்கள் டாக்டர் கனவு நிறைவேறும் என்பது 1,30,000 சீட்டுக்கு போய் எழுதும் போது தேர்வை கேன்சல் பண்றேன்னு சொல்றான். யாரு கேன்சல் பண்றது? ஒன்றிய அரசு கேன்சல் பண்ணுது. ஏன் கேன்சல் பண்ணுது? அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடந்த 4-5 வருடமாக நீட்ல ஊழல் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஊழல் எப்படி நடந்ததுன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் எப்படி நடந்ததுன்னா வயா டிரான்ஸ்போர்டேஷன். அப்போ அதாவது கொஸ்டின் பேப்பரை அச்சிடுவாங்க ஒரு இடத்துல இருந்து டெல்லியில இருந்து சென்னை மாத்தும் போது அதுல ஓட்டுநரோ அல்லது அந்த பாதுகாப்பு பணிக்கு போறக்கூடியவரோ போட்டோ எடுத்து லீக் பண்ணுவார். அதுதான் கடந்த 4-5 ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை வித்தியாசம். இந்த மாற்றம் சொல்லுவாங்களே, என்னடா மோடி அரசுடைய மாற்றம்னா, இந்த முறை இந்த தேர்வு தாளை லீக் செஞ்சது யாருன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்ற ஒரு நிறுவனம். அது யாருடைய நிறுவனம்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மத்திய சர்க்கார் நிறுவனம். மத்திய சர்க்கார் நிறுவனத்துடைய அந்த தலைவருடைய பேர் குல்கர்னி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய தலைவர் பேர் குல்கர்னி. இந்த குல்கர்னி தான் புதிய தேசிய கொள்கை வரைவு 2015 பாரதிய ஜனதா கட்சி தொடங்கும் போது அதுல ஒரு பேனல் மெம்பர். அவர் தான் என்டிஏ உடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்ப ஜனநாயக படன் கசிய விட்டாங்கல்ல, அந்த கசிய விடும் போது காவல்துறையில ஆய்வு பண்ணும் போது என்ன சொல்லுச்சு? அந்த எடிட்டர் பண்ணல, கூட இருந்த 15 பேர் பண்ணாங்க. அந்த 15 பேர் என்ன பண்ணாங்க? ஒட்டுக்கா உட்கார்ந்து ஜனநாயகம் படம் பார்த்தாங்க. அவன் என்ன பண்ண பார்த்தவன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப போய் இப்படிதான் பரவச்சுன்னு ஒரு கதை காவல்துறை சொன்னாங்களே, அதே போலதான் குல்கர்னி என்ன பண்றாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட தலைவர் அவரு போட்டோ எடுத்து அவரு ஒரு நீட் அகாடமி வச்சிருக்கிறார். அவரு ஒரு நீட் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறார். அந்த கோச்சிங் சென்டர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்களுடைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. அல்ல முழுக்க மார்வாடி பிள்ளைங்க. அந்த மார்வாடி பிள்ளைங்க படிக்கக்கூடிய அந்த கோச்சிங் சென்டருக்கு இவரு பேப்பரை அனுப்பி வைக்கிறார். இது நான் சொல்லல, ஒன்றிய அமைச்சருடைய காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்து 17 பேர் சிறையில் இருக்கிறான். உயர் நீதிமன்றத்துல எஃப்ஐஆர் இப்படிதான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பாஜக அரசால் தேர்வு முகவராக நியமிக்கப்பட்ட ஒருவர் பாஜக அரசுடைய இந்திய அரசால் கையாளக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த பேப்பரை லீக் பண்ணி 25 லட்சம் மாணவர்களுடைய கனவை கெடுத்திருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் சேர்ந்துங்க, அம்மா அப்பா பாட்டி தாத்தா தங்கச்சி அண்ணா அப்பான்னு 10 பேர் இன்ட்டு 25 லட்சம் தான் எத்தனை பேருடைய வாழ்க்கை? இந்தியாவில் கிட்டத்தட்ட 15 கோடி பேருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை கனவை இந்த ஒன்றிய அரசு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற தேர்வுனால நம்மளுடைய மாணவர்களுடைய மருத்துவ கனவை அழித்திருக்கிறது. இந்த வாட்டி மாணவெல்லாம் போராடினால ஏதோ நீட் எதிர்த்து மட்டுமல்ல, கடந்த 12 வருஷத்துல 75 திட்டங்களுக்கான பேப்பரை இந்த பாஜக அரசு லீக் பண்ணிருக்கிறது. அது டாக்டர் மட்டுமல்ல, போலீஸ் ஆகிறதுக்கு, ஆர்மி ஆகிறதுக்கு, ஐஏஎஸ் எழுத, ஐபிஎஸ் எழுத, ஐஎஃப்எஸ் எழுத, ஐஆர்எஸ் எழுத, எய்ம்ஸ்ல போய் படிக்க, திட்டக்குழு உறுப்பினராக, தாசில்தாராக, கலெக்டராக இந்த மாதிரி தேர்வுகள் ஒன்றிய அமைச்சம் நடத்தல. அந்த மாதிரி தேர்வகத்துல கடந்த 12 ஆண்டுகளில் 75 பேப்பரை லீக் செஞ்சிருக்கோம். அந்த 75 பேப்பரை லீக் செஞ்சு இவன் கோச்சிங் சென்டர் நடத்துறால. இந்தியாவோட நான்லாம் இன்ஜினியரிங் படிச்சேங்க. 12வதுல மார்க் எடுத்தேன். மார்க் முடிச்ச பிறகு இன்ஜினியரிங்ல போனேன். டாக்டருக்கு என்னுடைய நண்பர்களா சேர்ந்தாங்க. 12வதுல இல்லாத கல்வி தகுதி நீட்ல தான் இருக்குன்னா, நீட்டோடைய பேப்பரு வேற எதுனா படிச்ச பகுதியில இருந்து தேர்வு வைக்கிறீங்களா? அதே 12வது படிச்சதுல இருந்துதான், அதே 11ஆம் வகுப்பு படிச்சதுல இருந்துதான். இப்ப நம்மளுடைய கேள்வி என்பது, இந்த நாட்டுல ஏன் நீட் ஒழிக்காம இருக்கிறாங்க? இப்ப நீட் கோச்சிங் சென்டர் போறீங்களா, அந்த கோச்சிங் சென்டருடைய ஆசிரியர் ஏன் நம்மளுடைய மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அல்லது மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் நீட் எழுதுறோங்களா? இங்க ஒரு போலியான திட்டத்தை நம்ம மண்டையில ஏத்திக்கிட்டே இருக்காங்க.
நீட் எழுதினாலே டாக்டர் சீட் கிடைச்சிரும். நீட் எழுதினா டாக்டர் சீட் கிடைக்காதுமா? வருஷம் பேப்பர்ல பார்த்தா துப்புரவு தொழிலாளருடைய பெண் நீட்டில் தேர்வுன்னு வரும். குப்பல்ல கூடிய பெண் பையன் பாஸ் ஆயிட்டான்னு வரும். ஆட்டோக்கார் ஓட்டக்கூடிய பையன் நீட்ல பாஸ் ஆயிட்டார் வரும். ஒரு அம்மா கூட தூக்கக்கூடிய பொண்ணு, அந்த அம்மாவுடைய பொண்ணு பாஸ் ஆயிட்டார் வரும். பாஸ் ஆச்சு நீட்ல, ஆனா டாக்டர் சீட் கிடைச்சதா? பாஸ் ஆச்சு நீட்ல, டாக்டர் சீட் கிடைச்சதா? இன்னைக்கு எந்தெந்த பேப்பர்ல எல்லாம் ஏழை எளிய மாணவர்கள் நீட்ல பாஸ் ஆனாங்க வந்ததோ ஒரு ஆய்வு பண்ணுவோம். ஒன்றிய அரசு பண்ணிட்டோம், மாநில அரசு பண்ணிட்டோம். அவர்களுக்கெல்லாம் சீட்டு கிடைத்ததுனால் சீட்டு கிடைக்கல. அப்புறம் எதுக்கு நீட் எழுதுறோம்? அப்போ நீட் எழுதிட்டாலே மருத்துவ படிப்புக்கான சீட் அல்ல, அது ஒரு வியாபாரம், அது ஒரு யுக்தி. இந்தியா முழுவதும் நீட்டோடைய பயிற்சிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நிறுவனங்கள் சேர்த்தா எவ்வளவு சம்பாதிக்கிறா? வருஷத்துக்கு 1,20,00,000 சம்பாதிக்கிறான். 1,20,00,000 சம்பாதிக்கிறான். நான் 12வது படிக்கும் போது என்னுடைய ஸ்கூலோட மாச ஃபீஸ் 150 ரூபாங்க. ஒரு வருஷத்துல பண்ணா 1,500ல இருந்து 5,000க்குள்ள ஸ்கூலையே முடிச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு 11வது பிள்ளை 12வது பிள்ளை நீட்டுக்கு தனியா கோச்சிங் சென்டர் போகும்போது 2,00,000 ரூபாய் கட்டுறான். கிராமத்துல இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், வருமானம் குறைவாக சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர்கள் எப்படா நீட்ல சேர்ப்பா? எப்படா நீட் படிக்க வைப்பா? அப்ப நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய மாணவர்கள், எங்க விழுப்புரத்துல இருந்து, திண்டிவனத்துல இருந்து, திருநெல்வேலியில இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து, காட்பாடியில இருந்து, வீரலூர்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைங்க ஒருபோதும் மருத்துவர் ஆகக்கூடாதுன்றான். இது யார் சூழ்ச்சி? 2000 வருஷம் முன்னாடி யாருக்கு மட்டும் இங்க மருத்துவம் கொடுக்கப்பட்டிருந்ததோ, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 வருஷம் கழிச்சு ஏழை எளிய பசங்களா, காசுக்க துப்பு இல்லாத பசங்களா, சூத்திர பிள்ளைங்களா நீங்க ஏன்டா மருத்துவராரின்னு கேள்வி கேட்கணும். அதானே, வேற எதுவும் இல்லைல்ல. என் பிள்ளையும் 12வது பாஸ் ஆச்சு, உங்க வீட்டு பிள்ளையும் 12வது பாஸ் ஆச்சு. அது அப்புறம் நீட்டு மார்க்கெட்ல உங்க வீட்டு பிள்ளை மட்டும் டாக்டர் படிக்குது, எங்க வீட்டு பிள்ளை மட்டும் ஸ்விக்கியோ சொமாட்டோ ஓட்டுறா. இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் என்னன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் இந்தியாவிலே 1,30,000 சீட்டு மருத்துவர்கள். ஆனால் இந்தியாவிலே 30 மாநிலங்கள் இருக்குது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் 13,050 சீட்டு. அந்த 13,050 சீட்ல 7,000 சீட் என்பது அரசு கல்லூரிகளில் வரக்கூடிய சீட்டு. மற்றதான் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ், தனியார் நிறுவனங்கள் வரக்கூடிய சீட்டு. இந்தியாவிலே மெடிக்கல் ஹப் சொல்லக்கூடியது தமிழ்நாடு தான். 1,13,000 சீட்டுல இந்தியாவுடைய 10% சீட்டை தமிழ்நாடு வைத்திருக்கிறது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எங்களுடைய வரிப்பணத்தில், தமிழர்களுடைய வரிப்பணத்தில் நாங்கள் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம மாணவ படிக்க முடியல. இந்த ஒன்றிய அரசு இந்த நீட்டின் மூலம் என்ன பாதகத்தை ஏற்படுத்துச்சுன்னா, 2017க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த 13,000 சீட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து, மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களே டாக்டர் ஆனாங்க. 2017 பிறகு 13,000 சீட்டுல ஒன்றிய ஒரே நாடு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் சொல்றாங்க. இந்த 13,000 சீட்டுல கிட்டத்தட்ட 6,000ல இருந்து 7,000 சீட்டுகள் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய வரிப்பணத்திலிருந்து கட்டுற கல்லூரிகளுக்கு உத்தரப்பிரதேசல இருந்து வந்தவன் மருத்துவ சீட் படிக்கிறான், ராஜஸ்தான்ல வந்தவன் மருத்துவ சீட் படிக்கிறான், பீகார்ல இருந்து வந்தவன் மருத்துவ சீட்டு படிக்கிறான். 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வருடத்துக்கு 13,000 சீட்டு சொன்னல, 7,000 பேர் வெளி மாநிலத்துல இருந்து இங்க படிச்சு முடிச்சுட்டு, அன்பானவர்களே அந்த 6,000 7,000 வருடத்துக்கு வெளி மாநிலத்துக்கு திரும்ப போயிடுவாங்க. திரும்ப படிச்சு முடிச்சவன் எங்க போவான்? அவன் சொந்த ஊருக்கு போவான். அப்போ பற்றாக்குறை என்ன ஆகுது? தமிழ்நாடு அரசுக்கு சரிபாதியான பற்றாக்குறை இங்க நிகழ்கிறது. இதை யார் களைவா? தமிழ்நாட்டுல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கீம் என்னன்னா, நீங்கள் மருத்துவக் கல்லூரி 5 ஆண்டுகளுக்கு படித்த பிறகு உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட மாட்டாங்க. 5 ஆண்டு படித்த பிறகு ஓராண்டு என்பது நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமத்துல போய் பணி செய்யணும், சர்வீஸ் பண்ணணும். மருத்துவம் என்பது பணத்துக்காக அல்ல, சர்வீஸ் என்பதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கூறு. அந்த ஓராண்டு என்பது எங்க பாட்டிக்கு வரும், 5 கிலோமீட்டர் நடந்து வரும், ஆஸ்பத்திரியே இருக்காது, பாம்பு கடிச்சிரும்,
பல கொடிய மிருகங்கள் கடித்துரும், பதறிடும், தூக்கிட்டு போக ஆஸ்பத்திரி இருக்காது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 3 கிலோமீட்டர் ஒரு அளவு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு. அந்த ஹெல்த் சென்டர்ல இங்க நீ படிச்சிருந்தாலும், மெட்ராஸ் கீழ்பாக்குல படிச்சிருந்தாலும் உன்னை தூக்கிட்டு போய் 6வது வருஷம் போடுவான். 1 வருஷம் உன்னுடைய கான்டாக்ட் சர்டிபிகேட் குட்டுன்னு கொடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுல இதற்கு முன்பு வரை, நீட்டு முன்பு வரை நீ மருத்துவராக முடியும். இப்ப அந்த 13,000 சீட்ல 7,000 பேர் வெளிமாநிலத்துக்கு போயிடுறாங்கல்ல, மிச்சம் 6,000 சீட்டை வைத்துக் கொண்டு எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50,000 பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு டாக்டரை நீங்க நியமிப்பீங்க? அப்ப நீட்டு தேர்வுனால கனவு மட்டும் பாதிக்கல, ஏழை எளிய மக்களுடைய கனவு மட்டும் பாதிக்கல, தமிழ்நாட்டுடைய மருத்துவ சுகாதார கட்டமைப்பு பாதிப்புள்ளாகியிருக்கிறது. அதான முக்கியம், அதான பிரதானம். இந்த 1,30,30 லட்சம் இந்த நீட்டோடைய அந்த சந்தை மதிப்பு சொன்னல, இது நடத்துறது அத்தனை பேருமே தேசிய கட்சிகளை, பாஜக, காங்கிரஸ்ல எவனெல்லாம் இருக்கிறானோ அவன் தான் இந்தியா முழுவதும் நீட் கோச்சிங் சென்டரை வச்சிருக்கிறான். இப்ப நம்ம கேள்வி, கடந்த 12 ஆண்டுகளாக மண்டியிடாத மோடி அரசு இந்த ஜென்சி தலைமுறையினர் மண்ணில வைத்திருக்கிறார்கள். நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் ஒருவேளை இது அரசியல் படுத்தப்பட்ட, கட்டமைக்கப்பட்ட மாணவர்கள் போராட்டம் என்றால், அவர்கள் முழக்கம் என்பது மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகு என்பது அவர்களுடைய முழக்கமாக இருந்திருக்கிறது. இந்த நாட்டுடைய ஒன்றிய பிரதமரான மோடி அவர்கள் வீழ வேண்டும் என்பதுதான் அவருடைய முழக்கமாக இருக்கும். காரணம் ஒன்னே ஒன்று சொல்றேன். வேலூர்ல ஏதோ ஒரு இடத்துல, காட்பாடியில ஒரு இடத்துல கொலை நடக்குது. உடனே போலீஸ் என்ன பண்ணுவோம், விசாரணை பண்ணுவோம். 2 கொலை நடக்குது. உடனே மேல் அதிகாரி என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்க ஒரு இன்ஸ்பெக்டரை இடைநீக்கம் செய்வாங்க. 4 கொலை நடக்குது. உடனே இங்க இருக்கக்கூடிய மேல் அதிகாரி என்ன பண்ணுவாங்க, ஏசிய பதவி நீக்கம் செய்வாங்க. 5 கொலை அதே இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க, ஏசியம் தூக்கு, டிசிஎம் தூக்குவாங்க. 10 கொலை நடக்குது இதே மாவட்டம், இதே இடத்துல. உடனே அரசாங்கம் என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய காவல் ஆணையரை இடைநீக்கம் செய்யும். இந்தியாவில் இதுவரை நீட்டுக்கு எதிரான தேர்வு ஒட்டுமொத்தமாக 50 மாணவர்களுக்கு மேலாக இறந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 20 மாணவர்கள் இறந்திருக்கிறாங்க. அது ஏதோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. இட்ஸ் an institutional murder. மேற்பல்கலைக்கழகம் குற்றம் சாட்டுகிறது. இட்ஸ் an institutional murder. அந்த இன்ஸ்டிடியூஷனல் மர்டருக்கு மத்திய அரசாங்கத்திற்குரிய கல்வி அமைச்சர் பொறுப்பேற்கவில்லை. பொறுப்பேற்று ராஜினாமா செய்வது முழக்கம் அல்ல. அந்த மத்திய கல்வி அமைச்சருக்கு ஒரு அப்பா உட்கார்ந்திருக்கிறார்களே, நரேந்திர மோடி அவர்கள் ராஜினாமா செய்வதுதான் இந்த நீட்டை எதிர்த்து உயிர் தியாகம் செய்த இன்ஸ்டிடியூஷனல் மர்டரான அத்தனை உயிர்களுக்கும் ஒரு தியாக வேள்வியாக இருக்கும் என்பதுதான் இன்னைக்கு நீட்டுக்கான ரத்து போராட்டத்தை அதிமுகவுடைய அமைச்சகம் இருந்தபோது சட்டப்பேரவை தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது சட்டப்பேரவை தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். இந்த 2 தீர்மானத்துக்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் தேர்ந்தெடுத்த அரசுடைய தீர்மானத்தை எவனோ ஒரு ஒட்டுணி ஆளுநர் உட்கார்ந்துருக்கான். அந்த ஆளுநர் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்த ஆளுநரோ சைன் போடல, டிஎம்கேல இருந்த ஆளுநரோ சைன் போடல, இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுநரோ சைன் போடல. அப்படின்னா ஆளுநர் யாருக்கான நபராக இருக்கிறார்? ஆளுநர் முதல்ல யார் என்ற கேள்வியை தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டிய கேள்வி இருக்குது. தமிழ்நாடு மக்கள் எழுப்ப வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. எங்களுக்கு இன்று பிடிக்கதோ பிடிக்கலையோ ஒன்றிய அமைச்சருடைய பிரதமர் நரேந்திர மோடி, எங்களுக்கு பிடிக்குதோ இன்று தமிழ்நாடு அரசுடைய முதல்வர் என்பது தோழர் விஜய் அவர்கள். நாங்கள் தமிழ்நாடு அரசை நோக்கியான ஒரு கேள்வியை கேட்கிறோம். நீட் எதிர்ப்புடைய கொள்கை முடிவில் உங்கள் கட்சியோடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு மாணவர்கள் முழுவதும் போராடி கொண்டிருந்தால எஸ்டிபி மன்னிக்கணும், எஸ்எஃப்ஐ உடைய தோழர்கள் களத்துல இருந்தாங்க, ஏஎஸ்எஃப் உடைய தோழர்கள் களத்துல இருந்தாங்க, ஓஜி தமிழா என்ற மாணவர் அமைப்பு களத்துல நிக்குது. தமிழக வெற்றி கழகத்துடைய மாணவர் படை ஏன் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை? இந்த கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க. ராஜ்மோகன், உங்களுடைய அமைச்சர், மாணவர் மத்தியில போயிட்டு மாணவர்கள் அறவழியில் போராடும் பொழுது
நான் இந்த போராட்டத்தை காவல்துறை இடையூறு செய்யக்கூடாது சொன்னார். நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கட்சி இயக்கங்களுடைய மாணவர் அணி போராட்டம் செய்யும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய மாணவர் அணி ஏன் போராட்டம் செய்யவில்லை? இந்திய அளவில் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியுடைய மாணவர்களை தடி கொண்டு அடிக்கிறான், வெள்ளச்சில வீசுறான், சட்டையை கிழிக்கிறான், ரத்த வரவழைக்குது. ஏன் ஒன்றிய அமைச்சகத்தில், ஏன் தேசிய கட்சியான காங்கிரஸ் மாணவர் அணி போராட்டத்துக்கு வரல? கம்யூனிஸ்ட் மாணவர் அணி போராட்டத்துக்கு வந்தான், எஸ்எஃப்ஐ வந்தான், ஏஎஸ்எஃப் வந்தாங்க, டைஃபி வந்தாங்க, ஐஎஸ்எஃப் வந்தாங்க. ஆனால் இந்தியாவுடைய போராட்டத்தில் பங்கு பெறாத ஒரே மாணவர் அமைப்பு ஏபிவிபி மாணவர் அமைப்பு. மாணவர் தான் அடிக்கிறாங்க, இன்னொரு சக மாணவர் அமைப்பு கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? கண்டனம் தெரிவிக்காத ஒரே அமைப்பு ஏபிவிபி மாணவர் அமைப்புனா அது மாணவர் அமைப்பு அல்ல, அது சங் பரிவாரனுடைய அமைப்பு. இதை இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க அவங்க ஃபேர் நீட்டு தானே கேட்கிறாங்க, நம்ம பேன் நீட்டு தான் கேட்கிறோம் போது, அன்பானவர்களே இந்த வருடம் மட்டும்தான் எப்போதுமே பீகார் பாதிப்படையும். இந்த வருஷம் மட்டும்தான் மணிப்பூர், மேகாலயா, ராஜஸ்தான், மும்பை, மகாராஷ்டிரா பாதிப்படைஞ்சதுனால போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்தந்த மாநிலங்கள் நான் சொன்னதை சில முறைதான் மாநில கட்சிகள் ஆட்சி செய்திருக்கிறதே ஒழிய பல்வேறு முறை தேசிய கட்சிகளுடைய ஆட்சி அதிகாரத்துல அந்தந்த மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாடு மட்டும்தான் கடந்த 70 ஆண்டுகளாக மாநில கட்சியுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. அப்ப எங்களுடைய புரிதல் மாநில உரிமையை நிலைநாட்ட வேறு விதமாக இருக்கும், உங்களுடைய புரிதல் என்பது வேறு விதமாக இருக்கும். ஆனால் இதே காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தன்னுடைய 5வது முழக்கத்துல எந்தெந்த மாநிலங்கள் நீட்டுக்கு விலக்கு கேட்கிறதோ அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னது. இந்த போராட்டம் என்பது நீட் வினாத்தாளை ஒழுங்குபடுத்துக என்பது மட்டுமல்ல. இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு, நாங்க ஒரு அதுக்கு சட்டம் கொண்டு வரோம், மசோதா கொண்டு வரோம். இந்த சட்டம் மசோதா கொண்டு வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் நீ கொண்டு வந்த பிறகுதான் இந்த திருட்டுத்தனம், இந்த கேடுதனமே நடக்குது. போறக்கூடிய மாணவர்கள்ல அங்க ஜந்தர் மந்தருடைய டிஜிபி கமிஷனர் ஒரு ஆய்வறிக்கை சொல்றாரு, 2000 பேர் மேல வழக்குகள் இருக்கு, போக்சோ இருக்கு, செயின் திருட்டு இருக்கு, பிக் பாக்கெட் இருக்குது அப்படின்னு. யாரு? ஜந்தர் மந்தர்ல கூட டிஜிபி கமிஷனர் சொல்றாரு, ஐயா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், இந்தியாவுடைய நாடாளுமன்றம் இருக்குல்ல, யாரு பிரதமர் தலைமையில ஒரு இயங்குதுல, அதுல 543 பேர்ல 350 பேர் மேல பாலியல் வழக்கு குற்றவாளிகள். நான் சொல்ல, ஒன்றிய அமைச்சகம் இஷ்யூ பண்ண ஸ்டேட்மெண்ட்ல நீங்க லட்சக்கணக்கான கூடின மாணவர்களுக்கு சொல்றீங்க ஒரு 2000 பேரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அந்த 2000 பேர் பல்வேறு குற்றத்துல ஈடுபட்டுவீங்கன்னு. ஆனால் நாடாளுமன்றக்குள்ள 543 பேர்ல 350 பேர் மேல பெண்கள் மீது தவறான பார்வையில் பாலியல் வன்புறவு செய்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அல்ல பெருவாரியான பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. அதை உங்கள் ராணுவம் என்ன செய்தது? அதை உங்கள் காவல்துறை என்ன செய்தது? அதை உங்கள் ஆட்சி என்ன செய்தது? ஒரே ஒரு புள்ளியை மட்டும் உங்களிடம் பேசி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். தேர்தல் நடக்காத இந்த நேரத்தில் எப்பொழுதுமே ஒரு போராட்டம் இந்திய அளவுல, தமிழ்நாட்டு அளவுல எப்போ தீவிட்டு எரியும்னா, தேர்தல் நடக்கும் முன்பாக ஒரு 6 மாசம் முன்பாக தான் அந்த போராட்டம் சூடு பிடிக்கும். ஆனால் முதல் முறையாக ஜென்சி தலைமுறையினர் தேர்தல் நேரமே வராத இந்த காலகட்டத்தில் ஒரு போராட்டத்தை கட்டமைத்து 40 நாட்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால், அன்பானவர்களே, வரலாறு ஒன்றுதான் சொல்கிறது, போராட்டம் மட்டும்தான் இங்கு தீர்வு தரும். தேர்தல் வாக்கரசு மூலம் மாற்றம் நடக்கலாம் காட்சிகளில, ஆனால் போராட்டம் மட்டும்தான் கொள்கை வடிவில தீர்வையும் முழக்கத்தையும் தரும் என்பதை மீண்டும் இந்த இளைஞர் போராட்டம், இந்த மாணவர் போராட்டம் நிரூபித்திருக்கிறது. இந்த மாணவர்கள் எதை எதிர்த்தார்கள் என்றால், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நம்மளுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கிறார். இந்தியாவுடைய ஒரு மாநிலத்துடைய ஸ்டேட் போலீஸ் எதிராக இருக்கிறது. நாடாளுமன்றத்துல இந்த போராட்டத்தை முடக்க திட்டமிடுகிறார்கள். 4வது கொஸ்டின் பேப்பர் லீக் அப்புறம் ஆர்மியோட ஜெட்ல, எது இந்தியன் ஆர்மியோட ஜெட்ல கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போறான். மாணவர்கள் எதை எதிர்த்திருக்காங்க தெரியுதா? ஒரு போலீஸ் போர்ஸ, ஒரு ஆர்மி போர்ஸ, ஒரு பார்லிமெண்ட், ஒரு சுப்ரீம் கோர்ட்ட. இந்த 4மே எப்ப தெரியுமா சேரும்? இந்திய ஏதேனும் ஒரு நாடு மீது
போர் வந்தால் மட்டும்தான் இந்த நாளும் ஒன்றாக சேரும். வெறும் மாணவர்கள் இளைஞர்கள் 40 நாட்களாக இந்தியா முழுவதும் நடத்திய இந்த போராட்டத்தில் தான் ஒரு போர் போல இந்த மத்திய உளவுத்துறையும் மத்திய அரசாங்கமும் மத்தியத்தில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அத்தனை பாடியும் சேர்ந்து மாணவர்களை எதிர்க்க துணிந்தது. என் மாணவன் நெஞ்சுரம் நீட்டி களத்தில் நின்று சுட்டால் என்னை சுடு, நாங்கள் களத்திலிருந்து போக மாட்டோம் என்று மார்தட்டி கொண்டதுதான் பாசிசத்துடைய வீழ்வு. பாசிசத்துடைய வீழ்வு. உலகத்தில் ஹிட்லர் வீழ்ந்திருக்கிறார், உலகத்தில் முசோலினி வீழ்ந்திருக்கிறார். அதே போல இந்தியாவில் இந்த பாசிஸ்ட் மாணவர்கள் மூலம், இளைஞர்கள் மூலம், ஜனநாயகத்தின் மூலம் மோடி அரசாங்கம் இந்த பாசிஸ்ட் வீழும் என்று சொல்லி மேற்பதவிக்கும் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக ஆர்ப்பாட்டம் இது முடிவல்ல, ஒரு தொடக்கம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற ஏனைய கட்சியினருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அன்பானவர்களே, நீட் ஒழியும் வரை, நீட்டுக்கு தமிழ்நாட்டில் விலக்கு கிடைக்கும் வரை, மாணவர்கள் உரிமையை நாம் மீட்டெடுக்கும் வரை மேற்பதினரிக்க தோழர்களுடைய போராட்டமும் எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் திருமுருகன் காந்தியுடைய போராட்டமும் தொடரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.